ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஆர் கிச்சன். அன்றைக்கி ஆடி ஃபஸ்ட் வீக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஆவடியில் இருக்கிற எங்கள் அக்கா மாமா வீட்டில் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நல்ல விமர்சையாக திருவிழா பண்ணுவாங்க. எப்போவாவது வான்னு கூப்பிட்டுனே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எனக்கும் முடிஞ்சது. வருஷம் கூப்பிடுவாங்க. இந்த வாட்டி தான் எனக்கும் முடிஞ்சது. அதனால போயிருந்தேன். அக்கா பார்த்திங்கன்னா சாமிக்கு புடவை, ப்ளவுஸு, வளையல் எல்லாமே வச்சுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் காலையிலே எழுந்து போயிருந்தோம். எல்லாருமே பிரசாதம் பார்த்திங்கன்னா கேசரி செஞ்சுருந்தாங்க. கேசரி நல்லாவே வந்திருந்தது. ஃபஸ்ட்டு சாமிக்கு எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு கொஞ்சமாக கேசரி மட்டும் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம். கோவில் பார்த்திங்கன்னா சின்ன கோவில் தான், கருமாரி அம்மன் கோவில். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக திருவிழா மாதிரியே பண்ணாங்க. எப்போவுமே வருஷம் இது மாதிரி பண்ணுவாங்களே. இங்கே நல்லா அம்மன் வச்சுட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஈவினிங் மேலே நல்ல திருவிழா மாதிரியே நடக்குது. காலையில் நாங்கள் வந்ததால் ஃப்ரீயாக இருந்தது. ஈவினிங் மேலே அவ்வளோ ரஷ்ஷு, கூட்டம் அவ்வளோ லைன் நிற்குது. அன்றைக்கி ஈவினிங்காக பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 8 மணிக்காக வந்திருந்தோம். எல்லாமே ராட்டினம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 3 நாளாக நடக்குதான். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. எப்போவுமே வருஷம் ஆடி மாதத்தில் ஃபஸ்ட் வீக் இது மாதிரி நடக்குமா. நாங்களும் ஒரு 2 ரைட்ஸ் மட்டும் சுற்றிட்டு வந்தோம். பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் விடாமல் சரி எப்போவாது ஒரு வாட்டி தானேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்தோம். ரொம்ப மனசுக்கு சூப்பராக இருந்தது. அன்றைக்கி இப்படி தான் போயிடுச்சு. பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இன்னும் 2 பசங்களும் அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லா ரைட்ஸும் வச்சுருந்தாங்க. இங்கே கொஞ்சம் இது மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கேக் மாதிரி இருக்குது. அது மேலே சாக்லேட் ஊற்றி கொடுக்குறாங்க. அன்றைக்கி அவ்வளோ ரஷ் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 9:30 இருக்கும். அப்போவே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அங்கே இது பார்த்திங்கன்னா ஆவடியில் இருக்கிற கன்னியம்மன் நகர், அங்கே தான் இது நடக்குது. இந்த கோவிலில் இந்த ரைடும் போயிருந்தோம். அந்த ஊஞ்சல் மாதிரி சுற்றுறது அது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்படி இப்படி கண்ணை அசைக்காமல் கீழே பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். இன்னும் கொஞ்சம் குட்டீஸும் வந்திருந்தாங்க. அவங்க இந்த ரைடு போயிட்டு வந்திருந்தாங்க. இது தண்ணியில் கார் ரைடு மாதிரி. பசங்க ரொம்ப ஜாலியாக ரொம்ப நேரம் விளையாடினாங்க இந்த தண்ணியில். அவ்வளோ ஹாப்பியானாங்க இந்த தண்ணியில் விளையாடுறதுல. எங்கள் மச்சினரோட பசங்களும் அதுக்கப்புறமா இன்னும் 2 பசங்க குட்டீஸும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எப்போவாது ஒரு வாட்டி தானேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களும் ஜாலியாக இருந்ததாங்க. ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு குட்டி. அதுதான் பசங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் அதிகமாக. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடவே இல்லை. அதுக்காக எனக்காக காலிஃப்ளவர் பக்கோடாவும் வாங்கி கொடுத்தாங்க. அதையும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருந்தது. அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குழந்தைங்க மட்டும் 2 பேருக்கும் இந்த டாய்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்து வந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே இப்படி தான் போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.